என்னாச்சு? அர்ஜுன் வரல? இல்ல, பாண்டவபுரத்துல 2 ஊருக்குள்ள சண்டையா போயிருக்கான். என் மகனுக்கு எதுவும் ஆகாதில்ல? இதுல கையெழுத்து போடு. உன் பொருள் எல்லாம் சரியா இருக்கா பாரு. நீ போலாம். இந்த ராமோதர வாக்குமூலம் கொடுத்துட்டான். ராஸ்கல் புதுசா இப்ப வந்து ரமண சாவுக்கு நான் தான் காரணம்னு வாக்குமூலம் கொடுத்துட்டான். அவனை தூக்கி உள்ள போடுங்கடா. ஏ தேவா, எதுக்காக நீ வெளியே கொண்டு வந்த? தேவராஜன் பெரிய உத்தமம் இல்லை, ஆனா நியாயம் ஒண்ணு இருக்கு. ரமணா செஞ்ச தப்பு, நீ செஞ்ச நியாயம். என்னால ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க, மன்னிச்சிடு. ஊரு பேர் தெரியாத அனாதைதான். ஆயுசு முழுக்க ஜெயில கிடந்து செத்திருப்ப. உன் ஆளு உள்ள அனுப்பி என்ன வெளியே கொண்டு வந்திருக்க. உனக்கு உனக்கு எப்படி நன்றி சொல்ல முடியும்? நான் உனக்கு என்ன தர முடியும்? எதுவும் வேணாம். என்கிட்ட ஒண்ணுதான் இருக்கு, என் உயிர். இதான் சூரிய. வணக்கம். என் தோழன், என் கூட பிறந்தவன், என் தளபதி. தளபதி எங்கள் தளபதி, நம் தளபதி எங்கள் தளபதி. தித்தாகிட தித்த தருகிட தித்தாகிட தித்த தருகிட தருகிடதாம் தருகிடதாம் தித்தாகிட தருகிட தித்தாகிட தருகிட தித்தாகிட தருகிட தருகிடதாம் தருகிடதாம் தித்தாகிட தித்த தருகிட தித்தாகிட தித்த தருகிட தருகிடதாம் தருகிட தருகிட தருகிடதாம். ஏய் இங்க வளையல் கொடுத்துட்டேன். தம்பி தம்பி, என்னம்மா இது? என்ன பண்றீங்க? உன்னாலதான் என் குடும்பம் நல்லா வாழுதுடா. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை. இல்ல உனக்கு தெரியாதுடா, உன்னாலதான் என் குடும்பம் நல்லா வாழுது. நீ நல்லா இருக்கணும்டா. சரி சரி, டே பாடி கூட்டி. நீ நல்லா இருக்கணும்டா. ஒரு நிமிஷம், நான் உங்க பேர் என்ன? தளபதி.
சூர்யா, இது தேவையாடா? வேண்டாம், விட்டுடு. அது இல்லடா, தேவராஜ் மாதிரி ஒரு ஆள் கூட சேர்றது. தாயே, ம். உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா? இருக்கு. எனக்கு தேவராஜ் மேல நம்பிக்கை இருக்கு. அது இல்லடா, உன்னை பெத்த தாய் என்னைக்காவது வந்து என் பிள்ளைய இந்த மாதிரி வளர்த்திருக்கேன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? எப்படி 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 என்ன பெத்த தாய் ஊர் உலகம் எல்லாம் தேடி உன்னை கண்டுபிடிச்சு உன்கிட்ட வந்து என் அருமை பிள்ளைய இப்படி எல்லாம் வளர்த்துட்டியடி அப்படின்னு கேட்க போறா இல்ல? கேப்பா நிச்சயமா கேப்பா. கேட்க மாட்டா? வேணும்னா அந்த மகராட்சி இப்ப கூப்பிட்டா கொஞ்சம் இரு. என்ன பெத்த அம்மா, நீ எங்க இருக்கே? வா 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 வா. ஓ, என்ன என்ன? பாப்பா பேர் என்னம்மா? மீனாட்சி. ஓ ஓ, எங்க போறீங்க? ஆஸ்பத்திரி. ஓ, 6 மாசம் கழிச்சு குழந்தை இங்க கூட்டிட்டு வரணும். இல்லனா நாங்க அங்க வீடு தேடி வந்துருவோம். எப்படிமா ஒரு குழந்தை மேல இந்த அக்கறையும் பாசமும்? மத்தவங்க குழந்தைய நான் பாத்துக்கிட்டா என் குழந்தை யாராவது பாத்துப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை. உன் குழந்தைக்கு என்ன தாயி? அவர் ஆசா வரேன் தாயி. சரி. பொம்பளை பிள்ளையா? ரொம்ப சந்தோஷம். பொம்பளை பிள்ளைங்க தான் கடைசி காலத்துல நமக்காக 4 சொட்டு கண்ணீர் ஆது விடுவாங்க. ஆம்பளை பசங்க ஓடுவாங்க. அம்மா மாதிரி இருக்கா, அப்பா மாதிரி இருக்கா? என்ன பேரு? சூர்யா. எப்படி பொண்ணு? என்ன பேர் வைக்கலாம்? அழகி, தமிழ் அழகி. எப்படி? இது சூர்யா. உனக்கு என்ன வேணா கேட்கலாம், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சரி. நீதான் சூர்யாவா? நான் யாரு தெரியுதா? தெரியும். கரிவர்தன், பழைய எம்எல்ஏ. உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். பசங்க சொன்னாங்க. தேவராஜ் கூட இருக்கியாமே? ஏன்? தேவராஜன் நண்பன். தேவராஜ் ஒரு ரவுடி, ஒரு பொறுக்கி, அவ்வளவுதான். இந்த வயசுல நான் அவரை எடுத்தேன், வேலைக்கு சேர்த்து விட்டேன், டாக்ஸி ஸ்டாண்ட் யூனியன்ல சேர்த்து விட்டேன். 10 வருஷம் நான் போட்ட உப்ப சாப்பிட்டுட்டு எனக்கு எதிரா போயிட்டான். நன்றி கெட்டவன். அதெல்லாம் பரவாயில்ல. எனக்கு ஒரு மூத்த மகன் இருந்தான். அவனை நடு ரோட்ல
நாய் மாதிரி கொன்னுட்டான். தெரியும். உங்க பையன் தேவராஜ கொலை பண்ண பார்த்தான். அதுவும் தெரியும். காரணம் இல்லாம தேவராஜ எதுவும் செய்ய மாட்டான். இல்ல சூர்யா, உனக்கு தேவா பத்தி தெரியாது. நீ எங்கிட்ட வந்துரு, நான் உன்னை தேவராஜை விட பெரிய ஆளா பண்ணி காட்டுறேன். இந்த ஊர்ல எனக்கு அப்புறம் நீதான் இருப்ப. வெறும் காசு பணம் இல்ல, பதவி, அந்தஸ்து, அதிகாரம் எல்லாம். என்ன சொல்ற? தேவராஜன் நண்பன். புரியாம பேசுறியே. தேவராஜ் உன்னை எதுக்கு கூட வச்சிருக்கான் தெரியுமா? உன் மேல பெரிய பாசமோ நட்போ கிடையாது. உனக்கு பயம் கிடையாது. யாரா இருந்தாலும் நீ எதிர்த்து நிப்ப. நீ பக்கத்துல இருந்தா அவனுக்கு எதுவும் ஆகாது. அதான் பாசமோ நட்போ இல்ல. வா, என் கூட வா. அவன் கூட இருந்தா அழிஞ்சு சாவ. உன் கூட வாழ்றதை விட தேவா கூட சாகிறது மேல